கோர்ட்டில் நீதிமன்றத்திலே போயிட்டே இருந்துச்சுன்னா, ஒருவேளை இதனுடைய சென்சார் சர்டிஃபிகேட்டை எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்காமல் போனால் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. எலெக்ஷன் டேட்டு அநேகமாக வந்து மார்ச் எண்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கிற ஒரு கட்டாயமும் நெருக்கடியும் தயாரிப்பு நிறுவனம் விஜய் 2 பேருக்குமே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த படத்தை ஒரு வேளை ரிலீஸ் பண்ண முடியலன்னா எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வேறு ஒரு தேதியில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது ஏன் நம்ம ஓடிடியில் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஓடிடி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, இந்த மியூட் பண்ணியிருக்காங்க இல்லையா, நிறைய இடத்துல மியூட் பண்ணியிருக்கிறது, நிறைய இடத்துல கட் பண்ணியிருக்கிறது, எதுவுமே வந்து ஓடிடிக்கு செல்லாது. ஓடிடிக்கு இது பொருந்தாது. ஓடிடி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் கட்டுன்னு சொல்லுவாங்க. டைரக்டர்ஸ் கட் எப்படின்னா, அவங்க ஒரு ரஃப் கட் பண்ணியிருப்பாங்க. அந்த கட்டில் வந்து பல காட்சிகள் வந்து சென்சாரில் காமிச்சதுக்கப்புறம் அந்த காட்சிகள்லாம் நீக்குவாங்க. முக்கியமான காட்சிகள்லாம் சென்சார் எதிர்ப்பு தெரிவித்தா நீக்குவாங்க. அந்த காட்சி டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கட் இருக்கும். அந்த கட்டை அப்படியே வந்து ஓடிடியில் வெளியிட்டலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து ஜனநாயகன் படத்துக்கு போயிட்டுருக்கு. இதே